பகோடா ரெடி. இப்போ நான் சாப்பிட பண்ணாமே சாப்பிட சரி உங்களுக்கு விளங்கிட்டு மாதிரி உப்புத்தூள் போட்டு. ஆனா சின்ன நாய். அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி, நான் உங்கள் கேஜி. இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். நாங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, மறுபடியும் ஒரு சமையல் காணொளி. 2 நாளா வீடியோ போடல, காரணம் பிஸி, வேலை வேறு. கொஞ்சம் தொடர்ந்து போடணும்னு தான் எண்ணி இப்போ கொஞ்ச நாளாக தொடர்ந்து போட்டு கொண்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம், அதால் 2 நாள் போட முடியல. இனி போடுவோம்னு நம்புகிறோம். 2 நாள் போடல. ஓகே, இன்றைக்கு ஒரு சமையல் செய்ய போறோம். என்ன சமையல்னா கச்சானில பகோடா செய்ய போறோம். சோட்டிஸ், அதாவது எப்படி சோட்டிஸ் தான், சோட்டிஸோ சைடிஸோ அந்த நல்லா இருக்கும் ஸ்நாக்ஸ். ஓகே, நல்லா இருக்கும். கச்சான்ல நிலக்கடலை கச்சான் தனியா சாப்பிட்டாலே வேற லெவல்ல இருக்கும். கச்சான்ல நிலக்கடலை பகோடா செய்யறது வேற லெவல்ல இருக்கும். கடையில வந்து சாப்பிட்டு செம்மையா இருக்கும். அந்த வகையில இன்றைக்கு நல்லா செய்வோம்னு நம்புறோம். மறக்காம இந்த வீடியோக்கு யாராவது புதுசா வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. செய்ய முதலே மயங்கி விடுறா கேஜியா களைச்சு போனா செய்து முடிஞ்ச அப்புறம் கொஞ்சம் இப்ப எல்லாம் கூட செய்து முடிஞ்ச அப்புறம் பார்க்கலாம் என்ன நிலவரம்னு சொல்லி. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள. என்ன செய்றீங்க? இப்ப நாங்க கச்சான் உடாச்சு கொண்டுக்கிறோம். கச்சான் எத்தனை கிலோ வச்சா? 1 கிலோ. 1 கிலோ வேணுமா? எத்தனை கிலோ? 1 கிலோ காணும். நாங்க கொஞ்சம் பேர் காணும். சரிங்க, நல்ல உடைச்சிட்டு என்ன செய்ய போறோம் காட்டுறோம். சரியா? என்ன செய்ய போறீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்ப இல்ல, அப்ப இன்ட்ரோவில் என்ன சொன்னீங்க? இன்ட்ரோவில் சொன்னாங்க, இனி சொல்ல மாட்டோம். ஒரு கதான் சொல்லுவீங்க, அப்படியா? சரிங்க சரிங்க. நாங்க பழமையான எங்கட இந்த இடத்துல தான் சமைக்க போறோம். பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வடிவா இருக்குதுண்டு. இப்ப நாங்க காலை நேரத்துலாம் சமைக்கிறோம். என்ன சமைக்கிறோம்? ஏனென்றா நாங்க பின்னேரம் சமைப்போம் இருந்தா ஏதாவது வேலை வந்துடும். ஆனா இது பின்னேரத்துலாம் சமைச்சு சாப்பிடுற சாப்பாடு காலமையிலே நீங்க சமைக்கிறீங்க. பாப்போம், காலமை சமைச்சு பின்னேரம் சாப்பிட போறோம். கச்சான் எல்லாம் 1 கிலோ கச்சான் வேணினாங்க, அதெல்லாம் முடாச்சு வடிவா எடுத்துட்டோம். சரியோ? அது இருக்கட்டும். நாங்க இப்ப பகோடா செய்யறதுக்கு மா தயாரிக்க போறோம். சரியோ? மா தயாரிக்க போறீங்களா? அது என்னமா தயாரிக்கிறமா? அது பாருங்க. நீங்க இப்ப கடலைமா எடுத்திருக்கிறோம். 200 கிராம் கடலைமா நான் சேர்க்க போறேன். கடலை மாவை சேர்க்கிறோம் 200 கிராம். கடலை மாவிலே சக்தி இந்த பஜ்ஜி செய்யறதுக்கு எல்லாம் ஒரு கடலை மா வேண்டி ஒரு சமையல் செய்து சொதப்பினா ஞாபகம் இருக்கும். என்ன என்ன வேற இல்ல சோன் பப்படி செய்ய வலிக்கிட்டு அநியாயமாக்கி மறக்கலாம். எங்கட சொதப்பின சாப்பாடா தானே. ஓகே, கடலைமா சேர்த்துட்டோம். இனி நாங்க கோதுமை மாவும் சேர்க்கலாம், அரிசி மாவும் சேர்க்கலாம். அதாவது வெள்ளை அரிசி மாவும் சேர்க்கலாம், சிவப்பரிசி மாவு. இதுக்கு முதல் செய்த நீங்க சமைச்சு பாத்துனீங்களோ? இல்ல, இதுதான் முதல் தடவை. அப்ப நாங்க இத நல்லதா வரும்னு நம்பலாமோ? நம்பித்தானா. நாங்க அரிசி மாவு தான் எடுத்து வச்சிருக்கிறோம். சரியோ? அரிசி மாவில 100 கிராம் அப்படி சேர்க்க போறோம். என்ன கடலைமா 200 கிராம் அல்ல சேர்த்த நாங்க, அதால அரிசிமா 100 கிராம். கேஜியா ஒரு ஆளை கேட்டு தான் சமையல் செய்து கொண்டு இருக்கிறா. கேஜியாக தெரியாது. இல்ல நீங்க வளமையா யூடியூப்பை பார்த்து செய்யற, நீங்க இது பாத்தீங்களா? யூடியூப் இது 40ல வேற ஒரு ஆள் சக்தி அக்கா பார்த்தவா. சரி, இது என்ன என்ன சோளமா? சோளமாண்டா சோளம் மஞ்சளா இல்ல இருக்கும். உங்களோட டவுட் எனக்கு சோளம் மஞ்சளா இல்ல இருக்கிறது. ஓ, சோளம் மஞ்சளா இருக்கிறது. அத மெருகூட்டி வச்சிருக்கணும். என்னம்மா பதில சொல்லுவேன், நான் கேட்டா பதில சொல்லுவேன். தெரிஞ்ச சொல்லுவேன். அப்ப என்னன்னு சோளம்மான்னு சொல்லுவேன். பொரிச்சா அப்புறம் வர பொரிச்சா வெள்ளை. ஆனா அதுக்குள்ளுக்கு சரி சரி சரி. இது ஒரு 2 கரண்டி அளவு. ஆனா இது மாதிரி கிடக்குண்ணா சூளமா என்ன மாதிரி சொன்னா
நல்ல பளிச்சு எனர்ஜிக்கு சாப்பிடுவோம். என்ன பேர்? என்ன கேதியா? குளுக்கோஸ் மாதிரி இருக்கு. ஓகே, சோள மாவு நாங்க போட்டுட்டோம். சரியோ, இவ்வளவு தான் நாங்க சேர்த்தோம்மா. இனி என்ன செய்ய போறோம்டா, இத வைக்க போறோம் பெட்டிக்குள்ள. நீ அடுத்த சாப்பாடுக்கு தேவை வரும். சரி சரி. இப்ப நாங்க தூள் உப்பு சேர்க்கிறோம் தேவையான அளவு. இது தேவையான அளவுன்றதுதானே நான் படிப்பாப்பேன். ஓகே, அது அப்புறம் ஒரு சொட்டு மிளகாய் தூள் சேர்க்க போறோம். சரி, உரைப்பு சக்தி இந்த மரமா சாப்பிட மாட்டா, அதால சரி. சரி ஓகே. இப்ப தூள் உப்பு எல்லாம் சேர்த்துட்டோம். இனி நாங்க வடிவா மிக்ஸ் பண்ணி விட போறோம் மாவை. சரியோ, எல்லாம் ஒண்டா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. முதல் இதுல சமைக்கிறேன்னு சொன்னா நிறைய சாமான்கள் எடுத்துறோம். இது நீங்க பெருசா ஒண்ணும் எடுத்துறல. இது ஈஸி சாப்பாடு. இதுல இப்ப குழைக்கிறோம் இல்ல, இது மட்டும்தான் ஒரு வேலை. பிறகு பொரிக்கிறதா நாங்க குழாச்சி வச்சது அப்படியே தோச்சு பொரிக்கிறோம். ஒவ்வொன்றும் ஒன்றா தோச்சு பொரிக்கிறதா இல்ல அப்படியே ஒரு அப்படி எதுக்க போட்டு கலந்து அதே இப்ப கேக்குறீங்க. நான் வீடியோல சொல்வேன். எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல, அதான் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலே இல்ல இந்த உலகத்துல. சரிங்க சரி. எல்லாம் சேர்த்து கலந்துட்டோம் தானே. இதுல கொஞ்சம் கருவேப்பிலையும் நாங்க வெட்டி வச்சிருக்கிறோம். கொஞ்சம் அதையும் போட்டு வடிவா கலந்து விடுவோம். உப்பு கூடினா என்ன பேசாதீங்க தயவு செய்து. சரியோ, ஓகே. இனி நாங்க ஒரு பேஸ்டான பதத்துக்கு குழைக்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து குழைப்போம். சரியோ, நாங்க தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து குழைச்சு கொண்டு இருக்கிறேன். சரியோ, அது பேஸ்ட் மாதிரி குழைக்கப்போம். நல்ல கலர்ல வருது என்ன சக்தி. ஆனா சக்தி கெனால கேட்ட நீங்க இல்ல பகோடா செய்வோம். பகோடா செய்வோம் தான் வலிக்குன்னா இது ஆட்ட பிளான். இது உங்களுக்கே தெரியாது நடந்த பிளான் போல. என்ன இது உங்களோட அக்கான பிளான். கஜான் என்ன விலை ஒரு கிலோ? 650 ரூபா. என்ன கோதோட பச்சை கச்சா பருப்பு 1000 ரூபா போடுறீங்களோ? இனி கொஞ்சம் எண்ணெய் சேர்க்க போறோம். சரியோ, கையில் ஒட்டாம இருக்கிறதுக்காக. காணுமே கெஜியா இல்லாம கேட்டுக்கிறதான் சமைக்கிறார். அம்மா காட்டிக்க போறாள் அந்த. சரியோ, குழச்சிட்டீங்களா காலியா? இப்ப நாங்க இந்த பதத்தை தான் குழச்சிருக்கிறோம். தெரியாது, இதுதான் பதம். சரியா சரியா, இப்படி குழச்சிருக்கிறோம். இனி நாங்க கஜான கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து திராட்டுவோம். எங்களுக்கு சாப்பிடுமா சேர்த்து இப்படி இப்படித்தான் இருக்கும். நாங்க கஜான போடுவோம். எவ்வளவு கஜான் போடலாமோ அவ்வளவு போடுவோம். இப்படி மூட்டினா மூட்டுப்படாது. இன்னும் போடுவோம் கஜானா போடலாம். நான் தான் இதுக்கு பெரிய வேலையை செய்வேன். பெரிய வேலையில் செய்யறதுக்கு நான் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அடுப்பை மூட்டிட்டேன். கெஜியா சொன்ன அடுப்பு மூட்டிடலான்னு சொல்லி அந்த சவாலுக்கு தான் நான் மூட்டினான். சட்டி தண்ணி எல்லாம் காஞ்சி விட்டது. எண்ணெய் விடுவோம். என்ன காணும் என்ன கொதிக்க மட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு நான் தான் ஃபுல் சமையல். கேஜியா எல்லாம் வந்து விட்டுட்டு போட்டான். இல்ல நான் போகல, வாரேன். நான் கை கழுவா போனான். அதுக்கிட்ட சக்தி ஏது ஏதோ இல்லான்னு சொல்றேன். இந்த அண்ணன் காணுமா சக்தி? அது விடுங்க. எனக்கா இது எனக்கா நான் விளாம்பிட்டேன். உங்களுக்காக மிச்சத்தை விடுங்க. உங்களுக்காக நீங்க தான் விடுவோம். நான் இப்படி வரையில சூரிய இருக்குது. காணும் காணும் காணும். இனி திருப்பி எனக்கு ஆர்வம் செய்யற வேறு. எங்கடா அந்த நிச்சாம வீடியோ நாங்க போட்டோம். நாங்களே எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அந்த வீடியோ.
அந்த நல்ல வியூ அது அந்த வீடியோல எங்களுக்கு ஒரு ஆள் பார்த்து சொன்னவா அங்க இன்னும் ஒரு அழகான இடம் ஒன்று இருக்கு, ஒரு குளக்கரையோட ஒரு அழகான இடம். இந்த நான் கோயிலண்டு காட்டின் நீங்க தூரம் பார்த்தீங்க, உள்ளுக்கு போய் பாத்தீங்கன்னா மெய் மறப்பீர்கள் என்று சொல்லி அந்த இடத்துக்கு நாங்க போறோம், போய் எடுப்போம் பாருங்க. நாளைக்கு இல்லாட்டி நாளண்டைக்கு அந்த வீடியோ வரும். ஓகே, இன்னைக்கு கச்சான் பகோடா செய்ய போறோம். கச்சான் பகோடா என்னத்தோட சாப்பிடுறோம்? அதே சாப்பிடுறதா? அது இல்ல, டீயோட சாப்பிடுறவ. டீயோடையும் சாப்பிடலாம், அல்கஹாலோடையும் சாப்பிடலாம், யாருக்கு என்ன விருப்பமோ அதோட சாப்பிடலாம். அவைக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும். நாங்கள் டீ. இது இடியாதுன்னு சொன்னீங்க, ராஜா கைய வச்சா அது அங்க போனது இல்லை. கேட்டியா சக்தி இந்த பல்ல டீ-ஷர்ட் போட்டாரு. இந்த ஷர்ட் நான் போட்டத்துல இருந்து ஷர்ட் கலட்டி எனக்கு சக்தி இந்த பல்ல டீ-ஷர்ட் போட்டாரண்டா அவர் பயப்படுறாரோ இல்லையோ, நான் பயப்பட்டு கொண்டே இருப்பேன். சக்தியில ஒரு பழக்கம் இருக்கு, டீ-ஷர்ட் போட்டா கவனம் இல்ல, கையால இல்ல, அம்பிராட்டி கவனம் இல்ல. நான் வேலை செய்யறது கூட என்ன வேலை இருந்தாலும் உடனே இறங்கி செய்து எங்க போனான் என்ன வேலையானாலும் அப்புறம் கவனிக்க இறங்கி செய்து விடுவேன். அதுதான் பிரச்சனை. ஆனா இந்த வெள்ளை டீ-ஷர்ட் இதோட நான் 18-20 போட்டு விடுவேன். நான் வெள்ளையா புதுசா தான் கிடையாது. அப்படி சொல்லாதுங்க, உண்டைக்கு என்னத்தை பிரட்டுறீங்களோ தெரியும். சக்தி சின்னாக்கள் மாதிரி இல்ல, உடுப்புல கவனமே இல்ல. அவர் வச்சுக்கிற இப்ப ஒரு 10 டீ-ஷர்ட்டுக்கு கிட்ட கயர் விராட்டி வச்சுக்கிறார். ஆனா அதை திருப்பி போட்டோண்டு திரிவார். காரணம் நான் அதோட வேலை செய்யறது கூட. அப்ப வேலை செய்யல கயர் பிடிச்சத போட வேணும். இல்ல பொது வேலையில் இருக்குதானே. நம்ம வெளியில போனேன்டா ஒரு வேலை இருக்குன்னா உடனே இறங்கி அந்த வேலையில செய்ய அந்த நல்லா தான் சொல்லுவார் கதை. இப்ப நாங்கள் இது பகோடா பொரிச்சு எடுக்கிறதுக்காக எடுத்து வந்திருக்கோம். சரியா, இது பகோடா பொரிக்கிறது. இதுதான் இப்ப என்ன ஒன்றுண்டா போடுவோமோ, 2 போடுவோமோ, 3 போடுவோம். ஓகே சரி, நாங்க இப்ப போட போறோம். பாப்போம் என்ன விழுகுது. கூடி போட்டா இது சரியாக போட தெரியாது. இப்படியே இல்ல சுடுகுது. ஒரு 3 கச்சான் கையில பறக்கும், கவனம். கரண்டியில எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போடலாம். இந்த வேலை சக்திக்கு தான். சரி மக்கள், வெய்ய கேஜியா நீங்க கரண்டியில எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போடலாம் நான் நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். சரி, இதை போட்டு கேதியா பெரிய இவா மாதிரி எல்லாம் குழச்சி போடுறது வெளிக்கிட்டு விட்டு கேதியா சண்டை போட்டுட்டு தன்னாலே விட்டுட்டு ஓடி விட்டான். அது என்ன தெரியுமோ, நான் இப்படி போடுறேன். அப்ப வெக்க எப்படி எல்லாம் இருக்கு. அப்ப நான் போடுவேன் என்ன கையில சுடு. ஆனா உண்மையாவே பகோடா, அதாவது கச்சான் பகோடா ஒவ்வொரு பகோடாவா தான் வரும். ஆனா நாங்க போடுறது இது சக்தி. அது என்ன அது பிறகு இப்படி நாங்க பிடிச்சு எடுப்போம். இல்ல கச்சான் பகோடா நான் பார்த்தது ஒவ்வொரு பகோடாவா தான் மாறாது. இது கொஞ்சம் நான் கச்சான் பவுடா ஒரு நாளுமே சாப்பிட்டேன். நான் நிறைய தரம் சாப்பிட்டேன். நான் கச்சான் அந்த தூள் போட்டு நான் தான் மினக்கடு போட்டு இருக்கிறேன். அது தெரிஞ்சா சரி. வேற போடையில மச்சால் தான் போட்டவா கையில. இது ஒரு ஈஸியா இப்படி தள்ள கூடாது சக்தி. நீங்க பாத்தீங்களா அடிக்க வாரம் பாத்தீங்களோ. நீங்க நல்லா நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்ப அப்படியே எடுக்க விடுறதுல நிறைய ஆதாரம், 2 ஆதாரம் இப்படி வைக்கணும். சக்தி எல்லாம் அவரையும் இப்படி வைக்கிறாரு. அப்ப அடிக்க வாரதோ இல்ல, நான் அடிக்க வரேன். இங்க பாத்தீங்களா 2ஆம் தரம் இல்ல, இது இப்படி கடவை ரச்சி பொரிக்கிற மாதிரி ஏரியா. என்ன சக்திக்கு ரச்சி நினைவு இல்ல, உண்மையாவே ரச்சி பொரிக்கிற மாதிரி தான் கிடக்குது. நல்லா இருக்குமென்னு நினைக்கிறீங்களே, நல்லா இருக்கும். உப்பு கூடி இருக்குமென்னு நினைக்கிறீங்களே, அது தெரியும். சரியோ. இது நல்லா சிவந்து வந்துட்டுது எங்களுக்கு பகோடா. நாங்க இப்ப ரக்க போறோம். எண்ணெய வடிச்சு பேப்பர் வச்சுக்கிறோம். பேசாதீங்க எல்லாரும், யாராவது பேசுவீங்க. இந்த மை வச்ச பேப்பர் போட்டுருக்கோம். அவசரத்துக்கு எடுத்த நாங்க இங்க வாங்க, அந்த பக்கம் நின்று ரக்குங்க. இது கை கேஜியா களைச்சு போனாங்க. ரக்க தெரியாதாங்க. இஞ்ச அடுப்பு எரியுது முன்னுக்கு சக்தி. இந்த அடுப்பு அதுதான் சக்தி படிச்சுட்டு இடமோ சக்தி. உண்மையாவே சிம்பிளான வேலையை தான் நச்சுறாங்க. என்ன கேட்டியா அந்த நோமலா போட்டு எடுக்கலாம். நோமலா ஈஸியா இருக்கேன்னு நினைச்சான். ஆனா நெருப்பு நல்ல சூடு என்ற விரல சுட்டு போட்டுது. போடுறது சரியான கஷ்டமா இருக்கு. தண்ணி அது முதல்ல நோமலா குழைச்சினாங்க.
அப்புறம் கொஞ்சம் தண்ணியை விட மட்டும் தண்ணியை விட்டு விட்டு குழைக்க தண்ணி வத்தி கொண்டே போகுது. அந்த என்னென்ன அந்த ஒவ்வொரு கச்சானா எடுக்கிறேன்னு இப்போ நான் இவையோட போட்டி போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு ஊற விட்டு இருக்கிறேன். நான் குழச்சி போட்டு நான் ஒரு இதாக போறேன். இதே புரிம்பு அப்படின்னா ஆட்ட நல்லா வருதுன்னு பார்ப்போமா? ஆமா வெக்க அந்த நெருப்பு பட்டடம் வெக்க படப்பட நோவுது. நீங்க செய்யறதும் உங்களையே சாப்பிடட்டாம சக்தியா பாருங்க கொஞ்சம் கரைச்சு வச்சுக்கிறாரு. அப்படி செய்யறேன். கச்சா பவுடாடா ஒவ்வொரு கச்சானா இருக்கணும். இது கச்சான் பவுடா எல்லாமே செய்வீங்க வச்சு மிஷின்கள் வேற ஏதாவது இருக்குல்ல செய்யணும் போல இருக்கு. கேஜியா பொறிச்சு கொண்டிருக்கிறா. ஆனா ஒன்றுமே செய்யல. அதில இருந்து பொறிக்கிறது மட்டும்தான் கேஜியாண்ட வேலையை நினைச்சு கொண்டு கேஜியா ஒன்று பொறிக்காம இல்லை எடுத்து போட்டுதான் தான் வாக்க வச்சு பொறிச்சு கொண்டு இருக்கிறான். நான் தான் உண்மையாவே கேஜியா அப்படியே இருக்க விட்டு நான் தான் எழும்பி வந்து சமைச்சு கொண்டு இருக்கிறேன். உண்மையா தெரியும். நான் தானே அப்போ செய்து கொண்டு இருக்கேன். நான் தெரியும் தானே. நான் சாப்பிட்டேன்னா நான் இப்ப சொல்ல மாட்டேன் எப்படி இருக்குதுன்னு. சாப்பிட்டேன் ஏன்னா நீங்க சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறீங்க. சாப்பிட்ட நான் இல்ல சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். நான் சாப்பிட பண்ணாமே சாப்பிட நல்லா சாப்பிடுங்க. நீங்களும் பண்ணுவேண்டா சாப்பிடுங்க. நான் சமைச்சு முடிய கடைசியா ருசிச்சு சாப்பிடுறேன். சக்தி இந்த மருமகள் ஒரே கதைச்சு கொண்டு இருக்கிறா. என்ன கதைக்கிறான் நாமலாம் உங்களுக்கு தெரியாத ஒரு மொழியில கதைக்கிறா. நாங்க நோமல கச்சான் வச்சிருந்த நாங்க தானே அதை தனியா பொறிக்க போறோம். கரண்டியில வச்சு இப்படி கிட்ட போடும். ஒன்றும் தெரியாது சக்தி. எலுமி நின்று போட போறீங்க என்ன போடும். பயமா கிடக்கு வேண்டாம் இதாண்டி போச்சு. சக்திக்கு இப்படி பயம் போடுங்க. ஏன் ரிஸ்க் எடுப்பான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போட்டா பிரச்சனை இல்லை தானே. போடுங்க வடிச்சு பறக்குதாண்டு எப்படி வடிச்சு கொஞ்சம் கரடியா கீழே பிடிக்கும். போட்டாச்சு. பயமா கிடக்கு எனக்கு போட பயமா கிடக்கு. கன நேரம் இதாண்டா கூடாது என்ன படக்கண்ட சரி பாத்தீங்கன்னு சொன்னா அலுவல் முடிஞ்சு சுவையான கச்சான் பகோடா ரெடி. இப்ப பாத்தீங்கன்னா கேஜியா என்ன மாதிரி முதல்ல கீரை சொல்லுங்க கேஜியா இருந்து எல்லாம் டேஸ்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க. என்ன கட்டம் அதை சொல்லுங்க சிரிக்கிறத விட்டுட்டு. நல்லதா வேற லெவல். அந்த என்னன்னு சொல்ற நார்மலா பகோடா சாப்பிடுவோம் அப்படி இல்ல. இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட். கச்சானின் டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து வந்தது. நல்லா இருந்தது. நானும் சாப்பிட்டு பார்த்தேன் இடையில நல்லா இருந்தது. இதுலயே எது சொல்லுங்க நல்லா இருந்தா கடைசியா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு குழாச்சு செஞ்சீங்க. இதே நீ என்ன பொறுத்தவரை நான் என்ன இதுக்கு எனக்கு தூள் இது தனியாக உலர்த்தி போட்டு இருக்குல்ல உலர்த்தி போட்டு உப்பு தூளை போட்டு கொஞ்சம் நல்லா இதை போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு 2 வெங்காயம் வச்சு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். இப்போ கேஜியா அது செய்து தர போகிறா. ஏன்னா சும்மா தானே இருந்த நீங்கள் இவ்வளோ நேரம். நான் உண்மையாகவே இவ்வளோ நாளும் சமைச்ச சமையல்ல நெருப்பிட்ட எண்ணெயிட்ட எல்லாம் அடி வேணது இன்றைக்கு தான். கேஜியா இந்த எண்ணெய் பிரச்சனை பயமட்டத்துல தான் கேஜியா அதை விட்டுட்டு விளத்தினவா. நான் ஐயோ செய்யலாம்னு சொல்லி இறங்கி கைகால் முழுக்க என்ன இனி இதுல என்னன்னா வந்து அடிப்பாள் என்ன மருமகள் சத்தம் கேக்குதானே போய் இல்ல நான் சாப்பிட்டு பார்த்தேன் அந்த மாதிரி இருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்க இப்ப சரியா ரெடி பண்ணி கொண்டு வாங்க. மாதிரி உப்பு தூள் போட்டு ஆனா சின்ன நாயில் அதுதான் இருக்குன்னா கொஞ்சம் பெரிய பவுடா மாதிரியே இருக்குது. சின்ன வெங்காயம் தான் போட்டேன் நாங்க எங்கள்கிட்ட இருந்தது இன்னைக்கு அதுதான். அப்ப போட்டு இப்ப அவசரமா தானே ரெடி பண்ணினாங்க. அப்ப சின்ன வெங்காயம் வேற லெவல்ல அந்த மாதிரி இருக்குங்க. வெங்காயத்தோட பகோடா வெஞ்சாப்ப அந்த சத்தங்களுக்கு தெரியல உங்களுக்கு. ஏன்னா கச்சி பொரியல் சாப்பிட்ட மாதிரி கிடைக்காது. கட்டமாக இருக்கும் கட்டப்படி இருக்கும் வேற லெவல். அதோட அந்த கச்சானுக்கு கடிப்படைக்கு தான் இன்னும் டேஸ்ட் கூடவா இருக்கு.
உப்புத்தூள் எல்லாம் நாங்க இப்ப போட்டோம். நாங்க வேலை செய்து கையில் எண்ணெய் பட்ட களைப்புக்கெல்லாம் உண்மையாவே நல்ல சாப்பாடு, நல்ல டேஸ்ட். மழை நேரம் வெளுத்து வாங்க அந்த மாதிரி இருக்கும். டீயோட கூட பின்னேரம் சாப்பிட்டா இன்னும் செமையாகும். நாங்க இப்ப கணக்க சாப்பிட்டு காட்டல, அது என்னன்னா மத்தியானம் சாப்பிடுவோம். நாங்க மற்றது ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வேற லெவல் வீடியோவோட உங்களை நாங்க சந்திக்கிறோம். பாய்.